ஐயா ஐயா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. சைனஸ்க்கு மலர் மருந்து என்ன சொல்லுங்க, அதனால வர தலைவலிக்கும் என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த மலர்? சைனஸ்ங்கிறது நம்மளுடைய பிராணவாயு போவதுதான். அதனால அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்காம விளையுதுதான். அதுக்கு மருந்து மூளையில் உள்ள நீரெல்லாம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம குணாதிசயம் மாறலைன்னா கூட உற்பத்தியான நீர்களை கீழே இறக்கிட்டாலே சரியாயிடும். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு மருத்துவ முறை இருக்கு. மூளையில உற்பத்தி ஆகிற நீரெல்லாம் கீழே இறங்கவில்லை அப்படின்னா அந்த நீர் சேர்ந்த உடனே அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் கிடைக்காதனால தான் என்ன செயல் செய்யறோம்னு தெரியாம தடுமாறுவாங்க. அந்த மாதிரி போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலம் பின்னி பின்னி நடப்பாங்க. அந்த வியாதி பேரு ஹைட்ரோசிபாலிஸ். அந்த வியாதி இல்லாம இருக்கணும்னா அந்த டியூப் வழியே நீர் இறங்கணும் இல்ல. அதுக்கு நம்மகிட்ட உள்ள மூலிகை சிற்றகத்தி, நொச்சி, இந்த ரெண்டு மருந்தும். அதனாலதான் நொச்சியை வச்சு ஆவி பிடிச்சுவாங்க. வெந்நில போட்டு ஆவி பிடிக்கையில மூக்கு வழியா அது மூளைக்கு போயிட்டால் அந்த நீர்களை கீழே கொண்டு வரக்கூடிய டியூப கிளீன் பண்ணி விட்டோம்னா நீர் இறங்கணும்னா நம்ம இந்த மூளையில தண்ணி இல்லாம அந்த சைனஸ் இல்லாம. புரியுதா? அந்த இந்த இந்த கண்டிஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தலையில உற்பத்தி ஆகிற நீரு அந்த டியூப் வழியா வெளியே வருது, இன்னொன்னு முடி வழியே வெளியே போகுது. அதனாலதான் முடி அடுத்த நாள் காலையில மோந்து பார்த்தோம்னா ஒரு அந்த வேர்வை நாற்றங்களோட இருக்கு. அத அழகுக்கா டை அடிச்சு அந்த நீரை வெளியே விடாம ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நெயில் பாலிஷ் போடுற மாதிரிதான் டை அடிக்கிறதும். இயற்கையோட இயற்கை வாழ நம்ம விரும்பல. டை அடிச்ச உடனே இந்த முடியோட பெர்ஸ்பிரேஷன் பூரா நின்ன உடனே பெயிண்ட் அடிச்ச உடனே அங்க வெளியே போல, அதுக்கு கீழே வெளியே போல. இந்த நீர் தலையில இருந்து வெளியே போறதுக்காக ஔவையார் சொன்ன மிகப்பெரிய சயின்ஸ் என்னன்னா விபூதி பூசினா அதுக்காக. சிவனுக்காகவும் முருகனுக்காகவும் இல்ல. விபூதியை பூசிட்டோம்னா அதுல உள்ள ஆல்கலினிட்டி இந்த நீரை பூரா எடுத்துரும். அதனாலதான் ஔவையார் ஒரே வழியில நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு. என்னை கேட்டா வெளியில பூசிட்டு போக அசிங்கமா இருந்தா கூட ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்ல கை நிறைய பட்டை அடிச்சுட்டு படுத்து தூங்கலாம். அந்த நீர் அது எடுத்துரும். ஒரே வகையில சொல்லிட்டா நீர் இல்லா நெற்றி பால். மூளை வேலை பார்க்கல, மூளைக்கு ஆக்சிஜன் போல அந்த நீர்கள் நிறைஞ்ச உடனே. அதனால இந்த சிற்றகத்தையும் நொச்சியும் நீர் கீழே இறக்குறதுனால அது ரெண்டும் சிறந்த மருந்து சைனஸ். இந்த சைனஸ் வர நேரத்துல வந்துட்டு காது வந்துட்டு அடைச்சிக்கிறது, அதே போல பிரச்சனைகள் கூட இருக்குங்க இல்லையா ஐயா? ஆமா, அவ்வளவுமே நம்மளுடைய ரத்த ஓட்ட பாதையில் ஆக்சிஜனோட போக விடாம இந்த விஷ நீர்கள் நிறைஞ்ச உடனே இஎன்டி ஸ்பெஷல் த்ரோட்டு, நோஸ், காது இதெல்லாம் கனெக்ட் ஆகிற இடம். அதனாலதான் அடிபட்டவங்க காது வலி ரத்தம் வந்ததுதான் மூளையில டேமேஜ் ஆயிடுச்சு. அதை பூரா எடுக்கிற ஆற்றல் இந்த மூணுக்குமே, காது சரி பண்றதுக்கு, சைனஸ் சரி பண்றதுக்கு, தொண்டை சரி பண்றதுக்கு, மூணுக்குமே. இந்த மூணும் நேத்து கூட நெட்ல ஒரு பொம்பளை அருமையா பேசி இருந்தாங்க. முழுமையா சொல்லாம சொல்லிட்டாங்க. இடி இடிச்சோன்னா அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்கன்னு சொல்லி நெட்ல பாத்துருந்தீங்க தெரியும், யூடியூப்ல. அந்த அம்மா சொன்னது பாதிக்கு மேல ரைட்டு. இந்த இடி இடிக்கையில மிக வேகமாக ஓடியாறக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் நம்ம வேகமா இடிக்கையில காதை ஓட்டையாக்கி, அப்ப இங்கிட்ட இருந்து பஞ்சர் பண்றதை இங்கிட்ட இருந்து அதே சவுண்ட கொடுத்தா சரியாயிருக்காங்க. வாயை திறந்தாலே போதும், ஆட்டு திறந்தா போதும், வாய்க்குள்ளேயே அந்த நம்ம செவிப்பறைக்கு போய் ரெண்டு பக்கமும் போர்ஸ் அடிக்கையில உடையாம நின்னுக்கிறோம். அதுக்காக சொல்லப்பட்டதான் இடி இருக்கையில அர்ஜுனா பேர் 10ன்னு சொல்லுன்னு சொன்னது. அர்ஜுனன்னு ஆண்டு வாயை திறந்தாலே போதும், ஆண்டு திறந்தான்னு சொல்ல மாட்டாங்க. அர்ஜுனா பேர் 10ன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் வாயை திறந்துருவாங்க. சோ வாய் வழியையும் காதுக்கு போகுது, காது வழியையும் அது ரெண்டையும் அந்த காது செவிப்பறை அந்த போர்ஸ்ல கிழிச்சிடாம இருக்கிறதுக்காக இங்கிட்ட இருந்து குத்தையில அங்கிட்ட இருந்து தாங்கி பிடிக்கக்கூடிய வேலையை அதே சவுண்டு பண்ணுது. நேற்றுதான் பார்த்தேன், ஒரு லேடி பேசியிருக்காங்க. அர்ஜுனா பேர் 10ன்னு ஏன் சொன்னோம்னா இதுக்காக. ஆனா இந்த பக்கமா போர்ஸ் போகும்னு சொல்லல. அதே மாதிரி நீங்க இந்த ஏரோப்ளான்ல டிராவல் பண்ணாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கலாம். ஒரு ஃபிளைட்டுக்கு மேல போனோம்னா காதுல ஒரு பயங்கர வலி வரும். இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் ஆக்ட் ஆகுறதுல குண்டூசி வச்சு குத்துற மாதிரி வலிக்கும். யாராருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், ஏரோப்ளான்ல உட்காந்துட்டு வாயை திறந்துட்டா பார்த்தா குண்டூசி குத்துற மாதிரி இருக்கிறது போயிடும்.
ஆண் வாய் திறந்துட்டா இங்கிட்டு இருந்து அதே போர்ஸ் போயில நெல்லிகை பன்னீர். சூப்பர் ஐயா. ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த எபிசோட் வந்துட்டு திரும்ப திரும்ப எல்லாரும் பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு போல அது போறதுக்கு நானே உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மக்கள் வாழ்வியல் தன்னை திருத்திக்கிற தெரியாம சயின்ஸ் தெரியாம அது ஆன்மீகம் முழுவதும் சயின்ஸா தான் இருந்திருக்கு. அது தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது சயின்ஸ், அந்த சயின்ஸும் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வழிமுறை அவ்வளவு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த இடி இடிக்கிறது அப்படின்னு வந்தாலே பயத்துல எல்லாரும் வாயை கெட்டியா மூடிப்பாங்க வந்துட்டு. ஆமா ஆமா ஆனா பயம் திறக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வாய் மூடிடும் நம்ம. நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த காதுக்கு வர்ற பிரச்சனை கூட நமக்கு தீர்ந்துடுது. ஆமா எஸ். நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களோட அர்த்தங்கள் தெரியாததால இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு தான் யோசிச்சிருந்திருக்காங்க. நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிகளா வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள். அவங்க இன்ஜினியரிங் படிக்கல, டாக்டருக்கு படிக்கல, ஆனா அறிவுபூர்வமா வாழ்ந்திருக்காங்க. ஐயா மைக்ரைன் தலைவலியை பத்தி கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதான் மூளையில ரத்த ஓட்டம் சரியா இல்லைனால் அந்த அந்த சின்ன சின்ன டியூபுகளுக்கு பிராணவாயு கிடைக்கலைன்னு தான் ஹெட்டேக். அதுக்கு மைக்ரேன்னு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டோம். அதுக்கு வேலிப்பருத்தி நல்ல மருந்து. வாயுகளை, கெட்ட வாயுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வேலிப்பருத்திக்கு உண்டு. அதே மாதிரி பெருங்காயத்துக்கு உண்டு. நம்ம சமைக்குள்ள பெருங்காயம் இல்ல, இந்த பெருங்காயம் செய்யறதுக்குள்ள ரா மெட்டீரியலுக்கு வாயுகளை கலைச்சி விடக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால வேலிப்பருத்தியை சேர்த்துக்கலாம். வாயுகளை கலைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கெல்லாம் இருக்கோ அந்த மருந்தெல்லாம் சேர்த்துக்கலாம். பூக்கள்ல இருந்து எடுத்துக்கணும். எங்க வீட்டுல நிறைய யூஸ் பண்றது இந்த சுக்கு பொடி இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்றாங்க. இந்த வாயுக்கு அதை வந்துட்டு நல்ல மருந்து எடுத்துப்பாங்க. சுக்கு நல்லது. எஸ். சூப்பர் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். உங்களுடைய கேள்விகள் இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல ஏதோ கேள்வி இருக்கு, ஆனா எனக்கு பின்னாடி போயிட்டதால பார்க்க முடியல. அடுத்த வாரம் நம்ம திரும்ப கேட்கலாம் சார் கிட்ட வந்துட்டு. தேங்க்யூ 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 மாஸ்டர்ஸ். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு. உங்க நேரத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் சேர வேண்டிய அதனால இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ.